அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரிய நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். இனிமேல் நானே தலைவராக செயல்படுவேன், செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன இந்த நடவடிக்கை தொடர்பாக? இது ராமதாஸ் அவர்களை பொறுத்த மட்டும் வன்னியர் சங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது, அது இடஒதுக்கீடு போராட்டம், இந்த கட்சியை வளர்த்த விஷயங்கள், கூட்டணி அமைத்த விஷயங்கள், கட்சிக்கு ஏற்றம் கொடுத்த விஷயங்கள்னு ரொம்ப பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்தாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அன்புமணி அவர்களை அவர் தலைவராக நியமிச்சாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டார் வச்சுக்கோங்க. அந்த சூழல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகி விட்டது, அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போகணும் அப்படின்ற போது அன்புமணிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்புல அவர் இருந்த போதுதான் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்திலலாம் சில பிரச்சனைகள் சமீபத்தில் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஓரளவுக்கு சமாதானமாக போய் மறுபடியும் இந்த கூட்டணி விஷயத்துல எப்படி வரப்போற 26 எலெக்ஷன்ஸ்ல யார் ஒன்றும் கூட்டணி வைப்பது, பாஜகவோட தொடர்வதா இல்ல வேறு ஏதாவது கூட்டணி அமைப்பதா என்பதில் அவங்க 2 பேருக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அங்க அவங்க கட்சி வட்டாரத்துல பேசும்போது நமக்கு தெரியுது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய முழு பங்களிப்பை அந்த கட்சிக்கு செய்து விட்டார், பாமகவுக்கு செய்து விட்டார். அவர் அடுத்த கட்டமா அந்த கட்சியை டாக்டர் அன்புமணி அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அது இனிமே அவர் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அன்புமணி கிட்ட ஒப்படைத்து விட்டு அவர் எப்படி கட்சியை வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் கட்சியை எடுத்துக்கொண்டு போவதற்கான முழு சுதந்திரத்தையும் டாக்டர் அன்புமணி கிட்ட அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அது இவர் இவருடைய பங்களிப்பை முடித்து விட்டார், அந்த முழு பங்களிப்பும் முடித்து விட்டார். அதனால இந்த சமயத்துல மறுபடியும் ஒரு தேர்தல் வரப்போற சமயத்துல ஒரு குழப்பமாக நான் மீண்டும் தலைவர், அன்புமணி அவர்கள் செயல் தலைவர் அப்படின்னு சொல்றது அந்த பார்ட்டியில முடிவெடுக்கிற விஷயங்கள்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே எப்படி தலைவர் பதவி அன்புமணிக்கு கொடுத்தாரோ அதே விஷயத்தை அவர் கண்டினியூ பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து. இடையில் இந்த குழப்பத்தை, சிறு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.